Hello everyone, welcome to Expect Talk Time. ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் ஹை லெவல் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்க ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்ட் ரெலவெண்ட்டான டீடைல்ஸ் பற்றி தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இந்த ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகுறது, என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அண்ட் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்ட் ரெலவெண்ட்டான டீடைல்ஸ் பற்றி எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது அப்படிங்கிற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்ட் ரெலவெண்ட்டான டீடைல்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு மிஸ்டர் முகமது அபீர் ஆசிப், he is a talent acquisition specialist, he is joining with us. So we welcome you sir. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இன்னைக்கு நீங்க உங்க ஃபீல்ட் ரெலவெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் கொஸ்டின் சார். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு நோ அபவுட் யுவர் கெரியர் ஜேர்னி சார். ஸோ நீங்க இந்த ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? வாஸ் இட் பிளான்ட் ஆர் ஆக்சிடென்டல்? ஆக்சிடென்டல். ஓகே. ஸோ ரீசன் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் நான் படிச்சது எல்லாமே வந்து கேட்டரிங் தான் முடிச்சது. ஸோ விச் வாஸ் லைக் என்னோட பேஷனே டுவர்ட்ஸ் ஐ ஹாவ் டு கெட் இன் டு தி ஹோட்டல் ஃபீல்ட் அண்ட் ஒர்க் அஸ் எ ஷெஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். 2015 நான் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அ ஹோட்டல் இன் சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட்னால என்னோட லெஃப்ட் ரிஸ்ட் அடி வாங்கிருச்சு. லைக் வீட்டில் இருக்கல ஒரு 3 மாதம் லைக் கட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க லைக் யூ கேன் நாட் ஏபிள் டு லிஃப்ட் தி வெயிட். ஸோ அந்த டைம்ல தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹி ஜஸ்ட் சஜஷன் இல்லை, அவர் பேச்சுவாட்டில் சொன்னார் இந்த மாதிரி 5 days a week தான் ஒர்க்கு, அதுவும் நைட் ஷிஃப்ட் தான், ஸோ 12,000 rupees சேலரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு அந்த டைம்ல சொன்னோன்னே ஸோ 5 நாள் தான் வேலை, சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபிக்ஸட் ஆஃப், அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டனே ஓகே எக்ஸைட் ஆகி அப்படி போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆக்சிடென்டல், நாட் பிளான்ட். ஓகே சார், சவுண்ட்ஸ் குட். ஸோ நீங்க ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணது என்ன? நைட் ஷிஃப்ட். ஸோ நிறைய பேர்த்துக்கு அது இருக்குல்ல கஷ்டமா இருக்கும், பட் எனக்கு அது பெருசா சேலஞ்சா தெரியல. ஸோ அதுதான் எனக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம். ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நான் போய் பார்த்துக்கலாம். அட் தி சேம் டைம் லைக் ப்ரொஃபஷனலி டெவலப் பண்ணுறதுக்கு எதுனாலுமே பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட்லேயே டே ஷிஃப்ட் இருக்கு, நைட் ஷிஃப்ட் இருக்கு, விச் இஸ் லைக் யூஎஸ் மார்க்கெட், யூஎஸ் ரெக்ரூட்டிங் ஆஸ் வெல் அஸ் ஆன் டொமஸ்டிக் சைட். ஸோ டொமஸ்டிக் சைட் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் சைடில் ஒர்க் பண்ண நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணால் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகம். லைக் யூ வில் கெட் சம் போனஸ் அண்ட் மோர் லைக் இன்சென்டிவ் பார்ட்ஸ். யூஎஸ் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணும்போது லைக் இன்சென்டிவ் தான் பேஸ், ஒரு சேலரியோட இன்சென்டிவ் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒர்க். ஓகே சார். ஸோ இப்போ புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆன ஸ்டேஜில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தூக்கம் கண்ட்ரோல் பண்ணுறது. லேட்டாக எந்திரிச்சு பழகிட்டோ இல்லை நைட்டு தூக்கம் முழிக்காமல் இருந்து பழகிட்டோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக தூக்கம் நம்பர் 1 சேலஞ்சாக இருக்கும் எல்லாத்துக்குமே. தென் ஃபுட் நம்ம 3 times சாப்பிட்டு பழகிட்டோம், லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். பட் இங்கே நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்னா லைக் உங்களோட மீல் பிளான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே சார். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் அ ஐடி ரெக்ரூட்டராக இருக்க என்னென்ன ஸ்கில்ஸ் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டா உள்ள அவங்க கொடுக்குற ட்ரெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூஸ் ஆன் ட்ரைனிங். அவங்க வந்து எப்படினாலுமே அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளை ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பட் டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி ஒன்லி த திங் விச் வி நீடட் இஸ் தி பேசிக் கம்யூனிகேஷன், தி ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் பேசிக் நாலேஜ் ஆன் கம்ப்யூட்டர். ஓகே சார். ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜியில் நிறைய அப்டேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐடி ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி அப்டேட்டடாக இருக்க நீங்கள் என்ன வே ஃபாலோ பண்ணுறீங்க? எது வேணும்னாலுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போடுறோம், செக் பண்ணுறோம். ஸோ அதே தான் இப்போ பார்த்தோன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, கூகுளில் பார்த்தோன்னா லைக் ஜெமினி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி அதில் அது மூலியமாக நம்ம கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு. பிகாஸ் நோ ஒன் வில் ஃபீட் அஸ். யாருமே நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுக்கு வேணும்னா நம்மளே தான் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி நம்மளே தான் இது பண்ணிக்கலாம். சிம்பிள், லைக் இன்டர்நெட்குள்ள பூந்து நம்மளே வேணுங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்படிதான் நான் இருக்கல என்னை அப்டேட் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் லைக் இதே ஃபீல்டில் இருக்க சீனியர் பீப்புள்ஸ் அவங்க கூட அப்பப்போ கான்டாக்ட்ல இருக்கணும். அட் தி சேம் டைம் லைக் அவங்க போடுற போஸ்ட் ஆகட்டும், ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து லிங்க்டின் மூலியமா தான் நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய போஸ்ட் போடுறாங்க. அதெல்லாமே நம்ம படிக்கிறனால நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஸோ ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்றதுல டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி ஹெல்ப் ஆகியிருக்கு? ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் 2 வகையான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து டெக்னிக்கல் பர்சனா இல்லையா அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஸோ
ஃபர்ஸ்ட் விஷயம் கேண்டிடேட் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்மளோட ரெக்யர்மெண்ட் பத்தி கேண்டிடேட் பேசுறதுக்கு அவன் என்ன டவுட் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல இருக்கணும். டெக்னிக்கலான்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் இல்ல நீங்க வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து ஜாவா நீங்க கேட்டிருக்கீங்க, பட் ஆனா ஜாவால வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட் பாக்குறீங்களா பேக் எண்ட் பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட் எண்டா இல்ல பேக் எண்டா என்னங்கிறது அது அதை பத்தி கம்ப்ளீட்டா தெரியலனாலுமே ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னிக்கல் பார்ட் டு ரிவ்யூ தி கேண்டிடேட். ஓகே, ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ் நிறைய பேர் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ தட் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் பார்த்தோன்னா கண்டிப்பா பூம் ஆயிட்டே இருக்கு. சின்னதா ஒரு டவுன்ஃபால் இருந்து லாஸ்ட் 1.5 இயருக்கு முன்னாடி, பட் இப்போ இருக்கல நல்லபடியா பூம் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லைக் இப்போ புதுசா வர ட்ரெண்ட்ஸ்ல பார்த்தோன்னா ஏஐ டூல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் வரனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேல்யூஸ் இருக்குல்ல அந்த கம்பெனில இருக்கும். அதுதான் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன். ஓகே சார், ஸோ இப்போ கரண்ட்லி டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்க ஏஐ அண்ட் ரிமோட்லி ஒர்க்கிங் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு தோணுது? இல்ல இது அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேபி லைக் நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். பீப்புள் இன்டேக் பண்ற நம்பர்ஸ் கம்மியாகும். ஏன்னா நம்ம இருக்கிற ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ற வேலையே வந்து ஏஐ ரிவ்யூ பண்ணிருச்சுன்னா லைக் இப்போ 10 ரெஸ்யூம் இருக்கு, நம்ம 10 ரெஸ்யூம் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் எடுத்து ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ரெஸ்யூம்க்கு மினிமம் லைக் 2 to 3 minutes நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஏஐ ஜஸ்ட் டூ இட் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஹெட் கவுண்ட்ஸ் கண்டிப்பா அடிபடும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே வந்து நம்ம ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல கம்மியாகாது. பிகாஸ் லைக் எண்ட் ஆஃப் தி டே எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி. எய்தர் ஏஐ கொடுத்தாலுமே ஹியூமன் பீயிங் அந்த இடத்துல ஹியூமன் பிரைன் அந்த இடத்துல இருந்தாதான் அந்த ஏஐ ஒர்க் பண்றதுக்கான சான்சஸும் நம்ம கொடுப்போம். சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போனாலுமே அதை கிளிக் பண்றதுக்கோ இல்லை எஸ் நோ கொடுக்கறதுக்கு ஹியூமன் பீயிங் வேணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கத்துக்கிட்டோம்னா நம்ம இருக்குல்ல சர்வே பண்ணிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடி ரெக்ரூட்டர் வர ஆசைப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லைக் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருமே வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வர டைம்ல நம்ம வேலைக்கு கிளம்புவோம் நம்ம ஒன். ஸோ அது மைண்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மற்றவங்க எல்லாருமே லீவ்ல இருக்கும்போது நம்ம வேலை செய்யணும். விச் இஸ் லைக் அபார்ட் ஃப்ரம் சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் ஐ எம் டெல்லிங் யூ ஆன் தி ஃபெஸ்டிவல் டைம்ஸ். பட் இட்ஸ் வெரி குட் ஃபீல்ட் அண்ட் மோரோவர் லைக் நல்லா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஃபீல்டு. அட்வைஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா கீப் யோர் மைண்ட் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் எனிதிங். தட்ஸ் ஆல். Sounds good, sir. So the last question, இந்த ஃபீல்ட் பத்தி இருக்க காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அண்ட் அதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? மித் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓப்பனாக சொல்ல போனோம்னா லைக் நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னாவே வந்து அலைன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிலே ஆகும். நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்கிறாங்க, நைட்டு வேலைக்கு போகிறாங்க, காலையில் வந்து தூங்குறாங்க அப்படின்னு. பட் ஆனால் காலையில் வந்து தூங்கினாலுமே எங்களுக்கு தெரியும் லைக் எங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் டே எங்களோட ரொட்டீனே இருக்கும். ஸோ இதுதான் நான் பெரிய ஒரு மித்தாக பார்க்குறேன். பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு, பட் இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூ perform there. If you are in a good reputed company where packages தாண்டி இன்சென்டிவ்ல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் இருக்கு. ரெக்கரிங் லைக் ஒன் டைம் பேமெண்ட் இல்லை டாலர்ல பேமெண்ட் இல்லை உங்களுக்கு பெர்சன்டேஜ் பேசிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போனோம்னா நல்லபடியா இருக்கலாம், லைக் நல்லா ஏர்ன் பண்ணலாம். அது ஜஸ்ட் லைக் ரெக்ரூட்மெண்ட்குள்ள போனாவே நல்லா ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு மித் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டு பற்றின இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ஐடி ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So much. So thank you everyone. Thanks for watching. So we all meet with you a new expert.